டெல்லியில் போராடும் தமிழக விவசாயிகளுக்கு தேமுதிக மூத்த தலைவர்களில் ஒருவரான பிரேமலதா விஜயகாந்த் நேரில் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். விவசாயிகளுடன் சேர்ந்து அவர் மண்சோறு சாப்பிட்டிருக்கிறார். அது குறித்தான நேரலையை நாம் பார்க்கலாம். கடந்த 30 நாட்களாக டெல்லியில் போராடி வரும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பினர் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் தற்போது தேமுதிக மூத்த தலைவர்களில் ஒருவரான பிரேமலதா விஜயகாந்த் நேரில் ஆதரவு தெரிவித்து வருகிறார். தற்போது விவசாயிகளுடன் சேர்ந்து அவர் மண்சோறு சாப்பிட்டு வருகிறார். அது குறித்த நேரலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சரி, ஓகே. அப்ப நீங்க போன் போயிடுங்க. ஹலோ, ஃபர்ஸ்ட் பின்னாடி வாங்க यार. अरे मोबाइल वो मारा ஜூம் பண்ணுங்கடா, அப்படியே போயிடலாம்டா. ஹலோ, கேமரா எப்படி फर्स्ट पिनाडी वांगे यार. अरे मोबाइल वो मारा और पीछे लो आगे आगे सर उन्हीं को नानी मांगो थोड़ा सा खिसका लो आगे और पीछे घर आ रहा है लाइट जा रही है सर थोड़ा सा खिसका दो और थैंक यू सर बहुत बढ़िया सर माइक गिर गया राज टीवी गया भाई अरे मैं लगा दो ना अंदर लोग लगा दो यार ये क्या कहते हैं कि तुम्हारा विजय कुमार தமிழகத்தை சேர்ந்த விவசாயிகள் கடந்த 31 நாட்களாக தமிழகத்திலிருந்து வந்து இங்க டெல்லியில ஜந்தர் மந்தர் இந்த பகுதியில் தங்களுடைய உணர்வுகளை மத்திய அரசுக்கு தெரிவிக்கும் வகையில் இன்னைக்கு கடுமையாக போராடிக்கிட்டு இருக்காங்க. இதே ஜந்தர் மந்தரில் இப்போ நாங்கள் அமர்ந்திருக்கிற இந்த பகுதியில் தான் அவங்க தூங்குறது, தங்குறது, சாப்பிட்றது என்று அத்தனையுமே கடந்த 31 நாட்களாக செய்துக்கிட்டு இருக்காங்க.
ஸோ இன்னைக்கு வந்து கேப்டன் ஆணைப்படி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஐயாக்கண் அவர்களையும் இந்த போராட்ட குழுவில் பங்கேற்றிருக்க அனைத்து விவசாய பெருமக்களையும் நேரடியாக சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, எதற்காக இவ்வளோ தூரம் கடுமையாக ஒரு போராட்டத்தை, அதுவும் டெல்லியில் வந்து தொடர்ந்து சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் பல இன்னல்களை இன்றைக்கி அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னைக்குமே நான் கேப்டனும் சரி, நான் எப்பயுமே ஸ்ட்ராங்காக சொல்கிற ஒரு விஷயம், நமது இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி அக்ரிகல்ச்சர் வந்து தான் நம்மளுடைய மெயின். எப்பயுமே விவசாயம் சார்ந்த பூமி தான், நம்ம எல்லாரும் விவசாயிகளை சார்ந்து தான் இன்றைக்கி நம்ம நாடே இருக்குது. அந்த விவசாயிகளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. சரி, அவர்கள் உணர்வுகளை பதிய வைக்கிறதுக்காக டெல்லி வந்திருக்காங்க. ஐயாக்கண் ஐயா நான் பார்த்துருக்கேன், சென்னையில் தஞ்சாவூரில் எல்லா பகுதியிலும் கடலில் இறங்கி போராடுறது முதல் கொண்டு என்னென்ன போராட்டங்கள் செய்ய முடியுமோ அத்தனை போராட்டங்களையும் அவங்க செஞ்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே ஆல்மோஸ்ட் அரை நிர்வாண போராட்டத்தில் பல நாட்களாக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அதன் உச்சகட்டமாக நேற்று பார்த்தோம்னா ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் எதிரில் போய் முழு நிர்வாண போராட்டம் நடத்தி அவங்களுடைய உணர்வை ஸ்ட்ராங்காக இன்றைக்கி மத்திய அரசுக்கு தெரிவிக்கணும்னு பண்ணாங்க. இது அவங்களுக்கு ஏற்பட்ட தலைகுனிவாக நிச்சயம் நம்ம நினைக்க முடியாது. ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இது ஏற்பட்ட தலைகுனிவாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி விவசாயம் இல்லைன்னா நாடே கிடையாது, இதுதான் உண்மை. இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சாப்பாடில் நம்ம கை வைக்கிறோன்னா அதுக்கு காரணம் விவசாயிகள். இன்றைக்கி அவங்க மண்ணிலேருந்து விளையிற அந்த அரிசி தான், அதனால் நாங்கள் மண் சோறு சாப்பிட்றோன்னு சொன்னாங்க. நான் பிறந்ததுலேருந்து கேப்டன் நாங்களும் விவசாய குடும்பத்தை தான், அந்த மண்ணிலேருந்து வந்த அந்த அரிசியை அவங்களோடு சேர்ந்து நானும் மண் சோறு இன்றைக்கி அவங்களோட சாப்பிட்ருக்கேன். இதுக்கு காரணம் என்னென்னா இந்த பிரச்சனைக்கு முடிவு வரணும். அவங்க 31 நாளாக இன்றைக்கி வந்து இங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு இன்றைக்கு ஒரு நல்ல தீர்வு வரணும் அப்படின்றத எங்களுடைய ஒரே கோரிக்கை. அதான் ஐயாட்டையும் நான் கேட்டேன், ஐயா இவ்வளோ நாள் நீங்கள் வந்து இங்கே போராடிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் கோரிக்கை என்ன? அவர் வந்து ஜனாதிபதியிலேருந்து மந்திரிகள்லேருந்து அத்தனை பேரையும் நேரடியாக சென்று சந்திச்சிருக்காரு. இப்போ வந்து பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து ஒரு கோரிக்கை மனு வைக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஒரே கோரிக்கைகளாக இருக்குது. அந்த கோரிக்கையில் அவங்க சொல்கிறது என்னென்னா, விவசாய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நதிகளை இணைக்கிறது தான் இதுக்கு ஒரே தீர்வு அப்படிங்கிறதுலேயும் அவங்க உறுதியாக இருக்காங்க. காவேரி மேலாண்மை அமைக்கணும்னு சொல்கிறாங்க. 60 வயது கடந்த விவசாயிகளுக்கு பென்ஷன் ஒரு 1000 ரூபாவாவது ஒரு பென்ஷனாக தரணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையாக அவர் சொல்கிறாரு. இதெல்லாமே ஒரு கோரிக்கையாக நாம் எழுதி மத்திய அரசுக்கிட்ட தெரிவித்து இந்த விவசாய பிரச்சனைக்கு முழு தீர்வு வரணும். இப்போ இங்கே ஒரு நிமிஷம் மண்டை ஓடு போட்டு அவங்க உட்காந்தது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அது என்ன மண்டை ஓடுன்னு நான் கேட்டேன். ஏறக்குறைய ஒரு 400 பேர் தமிழ்நாட்டில் விவசாயிகள் தற்கொலை செய்து இறந்துருக்காங்க. அவர்களுடைய அந்த மண்டையோடு தான் அவங்க இன்றைக்கி வந்து அதை காமிக்கிறதுக்கு தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. இதுவரைக்கும் தமிழ்நாடு ஒரு இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வறட்சி அடைஞ்சிருக்கு. அந்த வறட்சிக்கு காரணம் என்னென்னா, இது வந்து நேற்று முந்தநேற்று நடந்த விஷயம் இல்லை, இது பல ஆண்டுகளாக தொடர்ந்து சரியாக ஒரு நிர்வாகம் செய்யாமல் போன விளைவு. இன்னைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு வறட்சி பூமியாக மாறிக்கிட்டு இருக்குதுன்னா இந்த கருத்து மாற்று கருத்து கிடையாது. அதுக்காக தான் இந்த பிரச்சனைக்கு நம்ம வந்து ஒரு 10 நாள் போராடுறது, அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு, அகெயின் சம்மர் வரும்போது அப்புறம் தண்ணி இல்லாதப்போ போராடுறது, இந்த தொடர்கதையாக போயிடுச்சு. இதுக்கு நிரந்தர தீர்வு வரணும்னா 2 விஷயம் தான் இங்கே ஸ்ட்ராங்காக நம்ம பேச வேண்டியிருக்கு. ஒன்று, எப்படி நேஷ்னல் ஹைவேஸ் போட்டு இந்தியா முழுக்க ஒன்றாக இணைத்தார்களோ அதுபோல் இந்தியாவில் இருக்கும் அனைத்து நதிகளையும் ரிவர்ஸ் பாண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி நிச்சயமாக அந்த தண்ணீருடைய நிலையை நம்ம உயர்த்தி எல்லா விவசாயத்துக்கும் தொழிலுக்கும் குடிதண்ணீருக்கும் மிக முக்கியமாக இருக்க வேண்டியது தண்ணியாக இருக்குது. அதற்கு நிச்சயமாக நதிகள் இணைப்பு தான் முதல். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இது வந்து கோடை காலம், எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் டேம்ஸ் ரிவர்ஸு எல்லாமே காஞ்சி போயிருக்கு. இதுதான் சரியான தருணம் அவைகளை வந்து தூர் வாடுறதுக்கு. மேட்டூர் டேம்லேருந்து நீங்கள் எந்த டேம் வேணாலும் எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டில் தூர் கூட வாரப்படலை பல ஆண்டுகளாக. அப்போ தூர் வாரப்படாத இருக்கும்போது நமக்கு மழை காலங்கள் வரும்பொழுது அதில் தண்ணி சேமிக்க முடியாமல் நிலைமை ஏற்படுது. போன டிசம்பரில் அதுக்கு முந்த டிசம்பர் இது வரைக்கும் காணாத ஒரு வெள்ளத்தை தமிழ்நாடு பார்த்துச்சு. ஆனால் அதை 1 மாத காலத்துக்கு கூட சேமித்து வைக்கக்கூடிய அளவு நம்மக்கிட்ட எந்த ஒரு இது கிடையாது. அதனால் இன்றைக்கி தூர் வாரி வரும் மழை காலத்துக்குள்ளே அதை ரெடி பண்ணி வச்சாதான் வர காலத்தில் வர மழையை நாம் சேமிக்க முடியும்.
அதை கடைகோடி ஒரு வில்லேஜ் வரைக்கும் நம்ம அதை கொண்டு போக முடியும். அதனால் உடனடி தீர்வாக நதிகள் இணைப்பதை பற்றியும் தூர்வாருவதை பற்றியும் ஐயா கண்ணன் அவர்கள் சொன்னது போல முதியோர் பென்ஷன், காவேரி மேலாண்மை, கடன் தள்ளுபடி இதை எல்லாமே நிச்சயமாக பரிசீலனை செய்து விவசாயிகள் பிரச்சனைக்கு நிச்சயம் செவிசாய்க்கணும். இதுவரைக்கும் தமிழகத்தில் இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் இதுவரைக்கும் இவர்களை சந்திக்கலை. இன்னைக்கு இவங்க வந்திருக்கிறது தமிழ்நாடு சார்பாக டெல்லிக்கு. அப்போது இதை ஃபஸ்ட்டு கவனத்தில் கொள்ள வேண்டியது யார்? நமது ஸ்டேட் கவர்மெண்ட். இது டோட்டலாக எந்த பாலிட்டிக்ஸும் கிடையாது. இதில் எந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக எந்த கட்சியும் இல்லை. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது கூட விவசாய மக்களின் சார்பாக தான். தேமுதிகன்றதெல்லாம் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த விவசாயிகள் நல்லா இருந்தால் தான் இந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. இது இனிமேலும் கண்டினியூ ஆகாமல் நிச்சயமாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும் அப்படிங்கிறத எங்களோட ஸ்ட்ராங்காக இந்த நேரத்தில் நாங்கள் பதிய வைக்கிறோம். அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இது நமக்கு எதுக்கு, நம்ம எதுக்கு இன்டர்ஃபியர் ஆகணும்னு இருக்கக்கூடாது. நிச்சயமாக மத்திய அரசும் மாநில அரசு 2 பேருமே சேர்ந்து இந்த பிரச்சனையை கையில் எடுத்து உறுதியாக நிரந்தர தீர்வு வரும் வகையில் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இதோட வைக்கணும். இனி வருங்காலங்களில் விவசாய மக்கள் செழிப்பாக வாழ்ந்ததாக தான் சரித்திரம் இருக்கணும். ஏன்னா தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்துக்கங்க. சேர சோழ பாண்டியர்கள் வாழ்ந்த அந்த பூமி, முப்போகம் விளைந்த அந்த பூமி இன்னைக்கு வறட்சி பூமியாக மாறி இருக்கு. டெல்டா பகுதி எல்லாம்னா இது யார் மேலே நம்ம குற்றம் சொல்ல முடியும்? இது நிச்சயமாக இதுவரைக்கும் நிர்வாகம் செய்ய தவறியவர்கள் மேலே தான் நம்ம இதை குற்றம் சொல்ல முடியும். அதனால் இது இனிமேல் கண்டினியூ ஆகக்கூடாது. எப்படி நேஷனல் ஹைவேஸ் போட்டு இந்தியா மொத்தம் கனெக்ட் பண்ணுங்க, ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் கனெக்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் ஸ்டேட் டு ஸ்டேட் கனெக்ட் பண்ணணும். நிரந்தரமாக விவசாயிகள் பிரச்சனைக்கு முழுவதுமாக ஒரு தீர்வு கிடைக்கணும். இவங்க 31 நாளாக இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இதுக்கு மேலேயும் கஷ்டப்படுவதை நாம் யாரும் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. திட்டவட்டமாக அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நாங்கள் ஒரு கோரிக்கையாக மீண்டும் நிச்சயமாக வைப்போம். எதுவுமே ஒரு வார்த்தையிலேயே முடிஞ்சு போடுறது கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆகணும். இப்போ மத்திய பிரதேஷில் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னைக்கு பல ஆயிரம் கோடி விவசாய கடன் தள்ளுபடி, உத்தரப்பிரதேஷில் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதுபோல் கவர்மெண்ட்டுக்கு இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்களும் அதை பொறுப்பேற்றுக்கொண்டு விவசாயிகளுடைய பிரச்சனை என்னன்றது தெரிந்து அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, அதே போல் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேரும் இணைந்து விவசாய கடன் தள்ளுபடி நிச்சயம் பண்ணணும். ஏன்னா நாங்களும் நம்மளும் எல்லாரும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம். என்ன கஷ்டப்படுறாங்க விவசாயிங்க நம்மளும் கண்கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி யாரை வேணா இருக்கட்டும், எல்லாருடைய ஆரம்பம்னு பார்த்தா ஒரு கிராமத்துலேருந்து விவசாய குடும்பத்துலேருந்து தான் ஒவ்வொருவருமே ஆரம்பித்து வராங்க வாழ்க்கையை. ஸோ அவங்கள நம்ம அப்படியே எப்படியோ போட்டுன்னு விட்டுற முடியாது. அவங்கள நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நிச்சயமாக நம்ம நாடு அழிவது உறுதி. அதனால் நிச்சயமாக விவசாயிகளுக்கு நிச்சயம் அத்தனை பேருமே சப்போர்ட்டாக இருக்கணும். எப்படி ஒரு ஜல்லிக்கட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இளைஞர்கள், பெண்கள் அத்தனை பேரும் அன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒன்று திரண்டாங்களோ அதுபோல் நிச்சயமாக விவசாய மக்களுக்கு அத்தனை பேருடைய ஆதரவு உறுதியாக வேண்டும். இனி வரும் காலங்களில் விவசாய மக்களுக்கு இது போன்ற ஒரு இன்னல் வரவே கூடாது. அதற்கு நல்ல தீர்வு வர வேண்டும் அப்படிங்கிறத எங்களோட ஒரே கோரிக்கை. இந்த நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் சொன்னீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை பற்றி நாங்கள் யோசிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் பரிசீலனை பண்ண சொல்லி நிச்சயமாக அதை கோரிக்கை வைப்போம். இல்லை, இதுவரைக்கும் எங்களுக்கு அப்படி ஒரு ஐடியாவில் நாங்கள் வந்தது பியூராக நம்ம தமிழ்நாடுல இருந்து வந்த விவசாய அணியை சேர்ந்த இவர்களை சந்திக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ ஐயா சொல்லியிருக்காரு, ஒரு வார்த்தை நீங்கள் கேப்டனோ நீங்களோ பேசி எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நாங்கள் ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்தா நாங்கள் நைட்டே கூட எங்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்குகிறோன்னு அவர் உறுதி அளிச்சிருக்காரு. ஸோ இனிமேல் நான் ஈவினிங் வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறேன் நிச்சயமாக. ஏன்னா இவங்க இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம அங்கே நிம்மதியாக இருக்க முடியாது. ஸோ அவங்களும் போதும், அவங்களுடைய போராட்டத்தை எவ்வளோ தூரம் மேக்சிமம் பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க 31 நாளாக. இதுக்கு மேலே அவங்களுடைய உணர்வை இதுக்கு மேலே எப்படி அவங்க பிரதிபலிக்க முடியும்? அதனால் அவங்க உணர்வை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு அதை பற்றி பரிசீலிக்க நிச்சயமாக யார்கிட்ட என்ன சொல்லணுன்றதை நாங்களும் யோசிக்கிறோம். அதை பற்றி நாங்களும் இப்போ பேச போகிறோம். அதே போல் ஐயா சொல்லியிருக்காரு, அவங்கள பார்த்து ஒரு மனு கொடுத்தால் நாங்கள் வாபஸ் வாங்க தயார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு.
அதுக்கான என்ன நாங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல பிரதமர் கூட வந்து உங்களுக்கு நிறைய செல்வாக்கு இருக்கிறது. பிரதமர் கூட நேரடியாக பேசக்கூடிய அளவிற்கு விஜயகாந்த் அவர்களுக்கும் தேமுதிகவிற்கும் செல்வாக்கு இருக்கிறது. இதனை பயன்படுத்தி விவசாயிகளை அழைத்து செல்வதற்கு அல்லது நீங்கள் தனியாகவே செல்வதற்கு எதுவும் நேரம் எதுவும் கேட்டிருக்கீங்களா பிரதமர் அலுவலகத்தில்? நாங்க வந்து நாங்க கூட்டணி இருந்ததை வச்சு நீங்க சொல்றீங்க. இல்ல பிரைம் மினிஸ்டர் என்பவர் நாட் ஓன்லி கூட்டணியோ எந்த கட்சி சார்பாக மட்டும் பதில் சொல்ல வேண்டியவர் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசனுக்கும் அவர் வந்து பதில் அளிக்கக்கூடியவர் தான். நிச்சயம் செய்வார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எப்படியாவது இவங்க போராட்டத்தை இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சு இவங்க படுற கஷ்டத்துலேருந்து இவங்களை முதல்ல தமிழ்நாட்டுக்கு கூட்டு போகணும். அதுதான் இப்போ மெயினாக முடிச்சிடணும். எவ்வளோ நாளுங்க அவங்க இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க? இப்போ முடிச்சு வச்சு அவங்களுக்கு அவங்க சொல்கிற அத்தனை கோரிக்கைகளையுமே நாங்கள் வந்து நிச்சயமாக வலியுறுத்துவோம். அதை ஒரு ட்ரை தான். இப்போ முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்லலையே. எப்படி எல்லாரும் ட்ரை பண்ணாங்களோ அது மாதிரி நாங்களும் எங்களுடைய முயற்சியை தான் நாங்கள் இப்போ எடுக்கிறோம். இப்போ தான் அவர் அண்ணனை நான் பார்க்குறேன். இப்போ எங்கள் கோரிக்கையை தான் நாங்கள் வைக்கிறோம். இப்படியே நீங்கள் எவ்வளோ நாள் கஷ்டப்பட போகிறீங்க, வாங்க எப்படியாவது இதை முடிப்போம், ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம், ஒரு கோரிக்கை மனுவை கொடுப்போம் தான் நாங்களும் சொல்கிறோம். அதுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு வரும்னு தான் நானும் நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா விவசாய மக்கள் வாழ்ந்தால்தான் நம்ம நாடு வாழ்ந்ததாக ஒரு வரலாறு இருக்குது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நிச்சயமாக அவர்களுக்கு உறுதுணையாக என்னைக்கு நாங்கள் இருப்போம். நம்ம மக்கள் அத்தனை நிச்சயமாக இதற்கு ஒரு தீர்வு வரணும் இன்னைக்கு அப்படிங்கிறதா எங்களுடைய எண்ணம். நிச்சயமாக சாயங்காலம் வரைக்கும் நான் இங்கே இருக்க போகிறேன். ஏதாவது ஒரு தீர்வு வருதான்றதை நான் பொறுத்திருந்து பார்க்கிறேன்.